ஹலோ காய்ஸ், ஸோ வெல்கம் டு மை சேனல். ஆஃப்டர் அ லாங் டைம் நான் வீடியோ போடுறேன். அண்ட் என்னோடய வீடியோஸில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு சண்டே விலாக் தான். சண்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நான் ரெசிபி எடுத்திருக்கேன். அண்ட் தென் வந்து லன்ச் வந்து நான் வெளில போனேன். ரொம்ப நல்ல ரெஸ்டாரண்ட், மதுரை ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்ணுன்னா அந்த ரெஸ்டாரண்ட் போனால் அவ்வளோ அருமையான ஃபுட்ஸ்லாம் நம்மளால் சாப்பிட முடியும். அண்ட் தென் வந்துட்டு நைட்டு டின்னர் அது நார்மலாக. சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் தான். இன்றைக்கி வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான்வெஜ் தான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எங்கள் அம்மா பண்ணுற அளவுக்கு குருமா வந்து ரெஸ்டாரண்ட்டில் கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு இருக்கும். பில்டப் பண்ணுறேன்னு வேண்டாம், பில்டப்லாம் பண்ணல, பட் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் சவுண்டாக இருந்தால் சாரி. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ பிகினராக இருக்கீங்க, நான்வெஜ் பண்ணோன்னா கன்ஃபார்மாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது பண்ணுங்கள். அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் சண்டே குருமா, சிக்கன் குருமா, மட்டன் குருமானா எங்கள் மம்மி அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. எப்பயுமே குக்கிங்க்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் எல்லாமே எடுத்து வச்சுருங்க, கட் பண்ணி வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஒரு 2-3 டிப் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வரும். அதுவும் நீங்கள் பிகினராக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு காய்ச்சி வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப காயணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பட்டை போடணும். அண்ட் லவங்கம் போடணும். ஸ்டார் அனீஸ் கொஞ்சோண்டு இருக்குது, அதனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சோம்பு வந்து கன்ஃபார்மாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் ஆனியன். நம்ம வந்து குக்கரில் விசில் வைக்க போகிறோம். ஈஸியாக சிக்கன் குக் ஆகிடும். ஸோ ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. உப்பு வந்து கல்லுப்பு நாங்கள் போடுறோம். கல்லுப்பு வந்து ஒரு 2 கைப்பிடி போடுறோம். 2 கைப்பிடினா கொஞ்சோண்டு ஒரு 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 ஸ்பூனில் 2 ஸ்பூன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் போட்டுக்கிறோம். நீங்கள் வந்து சால்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா சின்ன டீஸ்பூனில் ஒரு 2 to 2.5. நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய போட்டோம்னா கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இஞ்சி பூண்டு விழுது நான்வெஜ் ரெசிபிக்கு நிறைய போடணும். ஸோ இது ஒரு 3 தேக்கரண்டி போடுறோம். ஓகேங்களா? 3 ஸ்பூன் பிக் ஸ்பூனில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தக்காளி பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெசிபி. தக்காளி தொக்குக்குன்னு இல்லை, குருமாக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நாங்கள் பெரட்டிட்டு நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெங்காயம் தக்காளி வந்து போட்டுட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல் மட்டும் போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் எது வேணால் போட்டுக்கலாம். சிக்கன் எடுத்துக்கோங்க. எனக்கு நல்லா எலும்பாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும், பட் நிறைய பேருக்கு சதையாக பிடிக்கும். அண்டு உங்களுக்கு கொழுப்பு வேணும்னா நீங்கள் கொழுப்பு போட்டுக்கலாம், பட் கொழுப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கொழுப்போட சிக்கன் கேளுங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். கன்ஃபார்மாக நான்வெஜ் ரெசிபினா மஞ்சத்தூள் மஸ்ட்டு. ஸோ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து மிளகாத்தூள் வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். ஸோ அதுலேயே வந்து கோரியண்டர் இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து மல்லித்தூளும் எக்ஸ்ட்ரா போடணும். ஸோ இது வந்து காரம் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும் வீட்டில் சமைக்கிறோன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பெரிய டீஸ்பூனில் ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருப்போம். நீங்கள் இல்லைனா காஷ்மீரி சில்லி அந்த மாதிரி ஏதாவது வந்து தூள் போடுறீங்கன்னா நீங்கள் அதுவும் போடணும், கோரியண்டர் பவுடரும் போடணும். ஓகேங்களா? மல்லித்தூளும் போடணும். ஸோ அது ஒரு 2, இது ஒரு 2 அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? காரம் வந்து நாங்கள் வந்து குருமாவில் வந்து எப்படி தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம்ல, ஸோ தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை நீங்கள் வந்து ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு 3 விசிலில் சிக்கன் குக் ஆகிடும். மேலே போச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். எனக்கு இட்லி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பட் மாவு கம்மியாக இருக்குது. பட் ஆனாலும் எனக்கு இட்லி தான் வேணும் அடம் பிடிச்சேன். சரி, சின்ன சின்ன இட்லி எனக்கு மட்டும் ஊற்றி கொடுத்தாங்க. சண்டே காலைல எழுந்தோடனே சிக்கன் குருமா சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே கிடையாது. எனக்கு ஆட்டுக்கால் சூப்புமே ரொம்ப பிடிக்கும். ஆட்டுக்கால் அந்த கிரேவி மாதிரி கொடுப்பாங்க. அதுவே நான் இப்போ தான் ஒரு 1 இயராக சாப்பிட ஆரம்பித்தேன். முன்னாடிலாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு இப்போ தான் அதோட டேஸ்ட்டே வந்து அடாப்ட் ஆகிருக்கு. ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டா 3 சவுண்டுங்க. சிக்கன்னா உங்களுக்கு 3 சவுண்டு, உங்களுக்கு மட்டன்னா 8 சவுண்டு, உங்களுக்கு வந்து அந்த கறி வந்து வேகலை அப்படி தோணுச்சுன்னா 12 சவுண்டு கூட நாங்கள் விடுவோம். ஓகேங்களா? இப்போ நல்லா வெந்துருச்சு. குக்கர் எடுத்துட்டு குக்கர் விசில்லாம் போடணும். எடுத்துட்டு திருப்பி ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சி விட்டு ஒரே ஒரு கொதி வைக்கணும். தேங்காய் வந்து டேஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேங்காய் இளநீ இருக்குல்ல, அதை வச்சு கூட நம்ம அரைக்கலாம். நம்ம தேங்காய் இளநீ ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். அந்த இளநீ தண்ணி இருக்குல்ல, அதான் தேங்காய்க்குள்ளே தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி அதை வச்சுமே நீங்கள் அரைச்சி ஊற்றிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்துட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம குருமா ரெடி. ஒரு கொதி மட்டும் விட்டுருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கலாம். உங்களுக்கு திக்காக இருந்தால் பிடிக்குன்னா நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ யம்மியாக இருக்கும். லன்ச் டைமுக்கு நான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் வந்து பெசன்ட் நகர் சைட் போகலான்னு இருந்தேன், பட் பசும்பொன் போகணுன்னு நான் ரொம்ப நாளாக நிறைய ரீல்ஸில் பார்த்துருந்தேன். ஸோ இது வந்து டி நகரில் இருக்குது. நீங்கள் கன்ஃபார்மாக மதுரையில் வந்து பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இங்கே சாப்பிடுங்க. மதுரை ஸ்டைலில் இருக்க எல்லா பிரியாணியும் இங்கே நல்லாவே இருக்கும்.
அண்ட் மேஜர்லி இந்த பசும்பொன் வந்துட்டு கரெக்டாக டி நகரில் பாண்டி பஜார் பக்கத்துலேயே இருக்குது. அந்த ரோடை ஒட்டியே இருக்குது. அந்த ரோடு லைக் சும்மா ஒரு ரைட் எடுத்தால் அந்த பார்க்கிங், ஒரு பெரிய பார்க்கிங், கார் பார்க்கிங் இருக்கும்ல அந்த மேலே பில்டிங்கில், அது பக்கத்துலேயே இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் தரேன். கன்ஃபார்மாக மஸ்ட் ட்ரை. மதுரை பிரியாணி அதை விட இந்த எறாதாங்க டக்குன்னு காலியாகிடுச்சு. பிரியாணி வரதுக்கு முன்னாடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே 2-3 அப்போவே சாப்பிட்டாச்சு. இது பேர் வந்து பெரட்டல் ப்ரான், ஓகேங்களா? நீங்கள் வந்து லைக் சும்மா பெரட்டி கொடுப்பாங்க, பட் அவ்வளோ டேஸ்ட்டு. உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு டேஸ்ட் இல்லை. ஆம்பியன்ஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. சும்மாலாம் சொல்லுவேன், நிறைய ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே கேங்காக வராங்க. இது வந்து நல்லா வந்து மதுரை ஸ்டைல்லே இருக்குது. அவள் டேபிள்லேருந்து சேர்லேருந்து அங்கே வந்து ஒன்றுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த மேலே லைட்டெல்லாம் அந்த காலத்து டைப்பில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து இது இருந்துச்சு, நல்லி இருந்துச்சு. லைக் அந்த சாப்ஸ் இருக்கும் தெரியுமா, அது இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. அதில் பிரியாணி தான் ஹைலைட்டே. நான் மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கேன். எனக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி ரைஸ் வந்து இங்கே எப்பவுமே சாப்பிடுவோம்ல, பாஸ்மதி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ஒரு மாதிரி நார்மல் ரைஸ்லேயே வந்துட்டு நல்லா வந்து கடாய் சாதம் எப்படி இருக்கும் அதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆம்லெட் வந்து கிராப் ஆம்லெட் அந்தளவுக்கு இல்லை, நீங்கள் நார்மல் ஆம்லெட்டே வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு தைனா பிரியாணி அண்ட் தென் கோலி சோடா சூப்பராக இருந்துச்சு. அந்த மட்டன் நல்லா இருந்துச்சு, எறா நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து ஈவினிங் டைமில் சாய் இல்லாமல் எப்படி? எனக்கு டீனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு நார்மலாக சாய் கிங்ஸை தாண்டி எனக்கு இந்த ரோட் சைட் டீ அதை தாண்டி எனக்கு டீ பாய் ரொம்ப பிடிக்கும். ஸோ டீ பாயில் டீ போட்டாச்சு. டின்னருக்கு வீட்டில் தான். வீட்டில் வந்து மீன் குழம்பு இருந்துச்சு. அண்ட் தென் வந்து எனக்கு எக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ எக்கு வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணிட்டேன். நார்மல் எக்கு அவ்வளோதான். மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்போட முடிஞ்சிச்சு. ஸோ அது சந்திரமுகி படம் பார்த்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் என்னோடய சண்டே போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான்வெஜ்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.